தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஓகே. இதுல அடுத்ததா திரு அண்ணாமலைகளுடைய மூவ் என்ன சார்? இது வந்து அவர் தனி கட்சி தொடங்க இருக்கிறாரா? சில ஆங்கில ஊடகங்கள் போடுகின்றன, he is going to start a movement. அது வந்து ஒரு இயக்கம் போல ஆரம்பிக்க இருக்கிறார். அதன் பிறகு அது இதாகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இது என்ன நடக்க இருக்கிறது? அண்ணாமலை அவருடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? நீங்க சொல்றீங்க அதே தேசியம், அதே ஹிந்துத்துவம், அதே பாலிசி, அதே கொள்கை தான் இருக்கும். அவர் மோடி தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன். இன்னொரு இது. சோ பிஜேபிக்கு பக்கத்துல ஒரு சிவசேனா மகாராஷ்டிரால இருக்கிற மாதிரி இங்க ஒரு பார்ட்டி வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உதாரணம் வந்து வேறையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிவசேனா போல அல்ல, வேற ஒரு இன்னொரு ரிஃபைன்டு பார்ட்டியா வந்து ஒண்ணு இருக்க முடியும். சிவசேனா வந்து இன்னும் கோர் இந்துத்துவாவா, ஹார்ட் கோர் இந்துத்துவாவா நம்ம வந்து அறியப்படுறோம். அப்படி வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து மாடரேட் இந்துத்துவாவா இருப்பார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவருடைய பாலிசியை வந்து அதை கொண்டு வர முடியும். அவர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து முருகனுக்கு விரதம்லாம் இருந்து காவடி எல்லாம் எடுத்து சாட்டையெல்லாம் அடிச்சுட்டு பச்சை வேட்டி அணிந்து இதெல்லாம் போகக்கூடிய ரொம்ப ஒரு தீவிரமான பக்திமான் தான் அவரு. அவர் சொல்ற அந்த சமுதாயத்துல வந்து அண்ணாமலைன்னு பேர் வைக்கிறதுலாம் ரொம்ப அரிது. நார்மலா அண்ணாமலைன்னு அந்த சமுதாயத்துல, அவங்களுடைய சமுதாயத்துல பேர் வைக்க மாட்டாங்க. ஆனா அப்படி வச்சிருக்காங்க. ரொம்ப குடும்பமே ரொம்ப பக்தியான குடும்பம். முருகன் மலை, சிவன் மலை பெரிய பக்தி வச்சிருப்பாங்க. அதனால வந்து அது வந்து ஒரு ஆன்மீக பாதையில தான் அவருடைய இயக்கம் இருக்கும். தனி கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா அவர் பாஜக இருந்து வெளியே வர வேண்டிய தேவை என்ன அப்படின்னு யோசிக்கணும். வந்து அவர் ஒரு என்ஜிஓ இருக்கணும் அப்படின்னா, என்ஜிஓ ஏற்கனவே இருக்க வி த லீடர்ஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு என்ஜிஓ வச்சிருக்கிறாரு. அது இன்னும் இருக்குது, அது இயங்கிட்டு தான் இருக்கு. சோ அதுல மாநில தலைவரா இல்லாட்டாலும் இவர் வந்து அதுக்குரிய பேட்டர்னா இருக்கிறாருன்னு தான் நான் கருதுறேன். அவர் வந்து அது வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இனிமே அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தமாங்கிறது இல்லை. ஏன்னா அது நான் ப்ராஃபிட் தான் வந்து. அதனால வந்து அதுல அவர் வந்து நாளைக்கு ஒரு அரசு பதவிக்கு வந்தா கூட அதை தொடர முடியாது. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. சோ வந்து தனி கட்சி துவங்குறது தான் அவருடைய திட்டம். அது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிங்கிறதுல வந்து அவருக்கு நிறைய வியூகங்கள் இருக்கலாம். அதுல வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரா நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரஜினி சார் சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து 1 மணி நேரம் சண்டை அப்படின்னா 45 நிமிஷம் வந்து தயாரிப்பு, 15 நிமிஷம் ஃபைட்டு, கரெக்டா 15 நிமிஷத்துல நாக் அவுட் அப்படிம்பாங்கல்ல. இப்ப திரு விஜயோடைய ஸ்டைல் அப்படித்தான் ஆயிருச்சு. கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தான் ஆச்சு. மக்களவை தேர்தல சந்திக்கவே இல்லை, எந்த இடைத்தேர்தலும் சந்திக்கவே இல்லை. எல்லாருக்கும் வந்து ஒரு வியப்பை ஏற்படுத்திட்டே இருந்தார். அவருடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு யாரும் பார்க்க முடியாம ஒரு வியப்பை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க. தப்புன்னு வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க பாக்குறோம். இது வந்து ஒரு புதிய வியூகம் இல்ல. உங்களுக்கு நினைவு இருக்கும், நான் திரும்ப ஐ வாண்ட் டு ரெஃபர் கோட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நம்முடைய சாணக்கியாவுடைய முதல் ஆண்டு விழால திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது சாணக்கியரையும் சந்திரகுப்த மௌரியரையும் வந்து அடையாளப்படுத்தி சொல்லியிருப்பார். அப்ப அந்த சாணக்கியர் வந்து அந்த சந்திரகுப்த மௌரியரை அடையாளப்படுத்தும் போது, எப்ப நான் வந்து மக்கள் முன்றாண்டி தோன்றட்டும், நம்ம வந்து தனியா வந்து ஒரு பேர் இயக்கம் கண்டு நம்ம வந்து மகத சாம்ராஜ்யத்தை மாத்தி நம்ம அமைக்க போறோம்னு சொல்லும் போது அவர் வந்து நான் சொல்றேன் சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பார், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அங்க எந்திரிச்சு வருவார், திடீர்னு ஒரு நாள் இங்க எந்திரிச்சு வருவார், திடீர்னு வந்தாரா ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருக்கும். வந்தார், நம்ம எங்க ஊருக்கு வரலையே, உங்க ஊருக்குள்ள எப்போ வருவாரு, அடுத்து வர போறாரு அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு பில்ட் ஆகிட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்க. அதுதான் திரு விஜய் அவர்கள் இத்தனை காலமா செஞ்சது. அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு, செய்ய போறாருன்னு பாக்குறோம். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்குதான் அகில இந்திய தலைமையை பார்த்துட்டு தன்னுடைய கருத்தை, தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டார். ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளா இந்த விஷயம் ஓடிட்டே இருக்கு பாருங்க. போறாரு 2024 மக்களவை தேர்தல் இருந்தே ஓடிட்டு இருக்குன்னு பாக்குறேன். அவருக்கு விருப்பமே இல்லை, அவர் கட்டாய திருமணம் பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி கொண்டு போய் பாட்டிருந்தாங்கன்னு பாக்குறோம். சோ வந்து அவர் வெளியே போறாருங்கிறது ஒண்ணு குழப்பம் இல்ல. அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப எளிமையானது, நேர்மையானது, தெளிவானது. நம்ம ஏற்கனவே சொன்ன போல திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன சாணக்கியருடைய அந்த பழைய தந்திரம் தான். அதுதான் திரு விஜய் அவர்கள் இப்ப செய்து காட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல 38 மாவட்டத்துல 38 மாவட்டத்துக்கு ஒரு மீட்டிங் கூட நடத்தல திரு விஜய் அவர்கள். 38 மீட்டிங் கூட ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு நடத்தல. ஆனா வந்து அவர் வந்து வருவாரா எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார். நம்ம ஊருக்கு வருதான், கேன்சல் ஆயிடுச்சா, உங்களுக்கு அந்த பேட்டர்ன் நீங்க அந்த ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பீச்சையும் இந்த சம்மரியும் பாத்தீங்க, திரு விஜய் அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்கு, அப்படியே இருந்திருக்கும். அந்த நம்ம ஊர்ல வந்துருச்சு, இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல மீட்டிங் போறாரு, ஆனா கேன்சல் ஆயிடுச்சு, இந்த கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிச்சுப்பா, ஸ்டாலின் உடைய மாட்டாருப்பா, நாளைக்கு அங்க மீட்டிங்கா கேன்சல் ஆயிடுச்சா, பாத்தியா அவர் வரமாட்டேன்ட்டாரா, அவர் இப்படிதான் எப்பயுமே வெளியே வர மாட்டாருப்பா, வீட்டுல உட்காந்துருப்பாருப்பா இப்படின்னு ஒரே பேச்சு. எப்போ போனா சுத்தி அவரை பத்தியே பேச்சு இருக்கும், பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ. டாக் ஆஃப் த டவுனா திரு விஜய் அவர்கள் தான் இருந்தாரு பாக்குறோம். அதுதான் வந்து சந்திரகுப்தருக்காக திரு சாணக்கியர் வந்து சொல்லியிருந்தது. அப்ப அதே பேட்டர்ல தான் திரு ரஜினிகாந்த், திரு அண்ணாமலை அவர்களும் வந்து உருவார் பாக்குறோம். அவர் வந்து இயக்கம் ஏற்கனவே இருக்குது, அந்த இயக்கத்தின் மூலமாக கட்சி வலுப்படுத்தி கொண்டு உங்களுக்கு நினைவுல இருக்கும். திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஏற்கனவே பெயர் பதிவு பெற்ற ஒரு கட்சியை வச்சுட்டு நான் அந்த கட்சி கொண்டு வரேன், கூடி பண்ண சொன்னாங்க. ஆனா வந்து அது எந்த அளவுக்கு வந்து ஷைன் பண்ண முடிஞ்சுப்பாங்க. எல்லாரும் வந்து ஏடிஎம்கே என்னாச்சு, டிஎம்கே என்னாச்சு, விஜய் என்னாலும் பேசுறமே தவிர சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்களே அது என்னாச்சு யாருமே பேசல. யாரு? ஜெயலலிதாவுடைய தோழியாக, ஜெயலலிதாவுடைய நிழலாக, ஜெயலலிதாவுடைய உடன்பிரவா சகோதரியாக,
வியூகத்துல பெரிய வல்லமை கொண்டவராக இருந்த சசிகலா அவருடைய கட்சி என்ன ஆச்சுங்கிற பாக்குறோம். அப்போ வந்து என்னன்னா வெறும்னா வந்து ஒரு ஆவேசமோ ஆக்ரேசமோ ஒரு சடன் டிசிஷனோ வந்து பார்த்தா அதற்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற பாக்குறோம். அதனால திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி துவங்க போறார், மாற்று கருத்தே இல்லை. அந்த கட்சியை துவங்குவதற்கு முன்னால ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும். அதுல ஒரு ஸ்டெப்பா வந்து இயக்கம் இருக்கலாம், அது வீதி லீடர்ஸா இருக்கலாம், வேற ஒரு அமைப்பா இருக்கலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. அவருடைய கோல் ரொம்ப தெளிவானது, தமிழகத்தில் புதிதாக அவர் தலைமையில் ஒரு அரசியல் கட்சியை துவக்குவது. ஓகே, இதுல திரு ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க மேற்கோள் காட்டினீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் 2020 வந்திருந்தால் இவர்தான் முன்னிறுத்தப்பட்டிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு திரு ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு தகவல்கள், இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்டேன், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. திருப்பி நான் கேட்டுக்கிறேன், திருப்பி ரூமர்ஸ் பரவுதுன்றதுனால கேட்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்தால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாரா? அவருடைய கை இதன் பின்னால் இருக்குமா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலான்னு பேசப்பட்ட போது பெரிதாக அடிபட்ட பெயர்ல வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய பேர் ரொம்ப முக்கியமானது. அவர் பெயர் மட்டும்ல உங்களுக்கு நினைவுக்கும் தம்பி மாரிதாஸ், நம்முடைய பேர் நிறைய. இப்ப 4 நாள் முன்னாடி கூட ஒருத்தர் வந்து சார் ரஜினி சார் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதாவும் அது வந்து அந்த சேனல் நீங்க தான் பண்ண போறதா ஒரு பெரிய ஒரு தகவல் வந்துச்சு சார், அது உண்மையா சார், இப்பயா சொல்லுங்க சார் அப்படிலாம் கேட்டாங்க. சோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போயஸ் கடந்த இல்லத்தின் வாசல்ல பேட்டியே கேட்கப்பட்டது. மாதிரி பாண்டே உங்க கூட வர்றாராமே அப்படிலாம் கேட்கப்பட்டது. அப்ப இந்த மாதிரி வந்து அவர் எல்லாரும் கூடயுமே ரஜினிகாந்த் அவர்கள் பேசினாரு. அதுல ரொம்ப முக்கியமா வந்து திரு அண்ணாமலை ரோல் இருந்துச்சு. வித்தவுட் எனி டவுட் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நம்ம தலைவரோட நம்ம வந்து பயணிச்சலாமா இல்ல நம்ம பாஜக சேரலாமா அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் டைலமால இருந்தார். அப்புறம் தான் வந்து பாஜக அவர் சேர்ந்தாருங்கிற பார்த்தோம். சோ வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கான உறவு வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்புமிக்க மரியாதைக்குரிய மிகப்பெரிய உறவு அது. அதுல வந்து எந்த டவுட் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட திரு பி எல் சந்தோஷ போலவே ரஜினிகாந்த் அவரும் ஆரம்ப காலத்துல இருந்து என்ன கர்நாடகா அவங்களுடைய ஊர் அப்படிங்கிறனால அங்க வந்து அவங்களுடைய பெங்களூர்ல அவங்க இடம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அங்க வந்து திரு அண்ணாமலையுடைய வளர்ச்சியை பத்தி அவர் வந்து டைரக்டாவே பார்த்துட்டே வர்றாரு. அப்ப அவருக்கு நல்லா தெரியும். அதற்கு பிறகு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அந்த கால்குலேஷன் அந்த மூவ் வந்து ரொம்ப பிரில்லியண்டா புரிஞ்சுக்கிட்டாரு. அதை வந்து அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம கூட வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில இருந்துச்சு. சோ திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தால் அதற்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய மறைமுக ஆதரவு இருக்கும், மறைமுக பிளஸிங்ஸ் இருக்கும். நேரடியாக அவர் வாய் திறந்து நீங்கள் வெல்ல வேண்டும், அவருக்கு நான் வாக்களிப்பேன், அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அழைப்பு வந்து போக போகதான் இருக்குமே தவிர அது உத்தரவாதமா இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் இயல்புல எல்லோரும் நட்பு பாராட்ட விரும்பக்கூடியவர். அப்ப வந்து நாம வந்து இல்ல நாளைக்கு ரஜினிகாந்த் தான் மன்னிக்கணும் நாளைக்கு அண்ணாமலை தான் நம்ம வந்து தமிழ்நாட்டின் எதிர்காலம் அப்படின்னு சொன்னா அதுல ஒருத்தர் கிளம்பி பாத்தியா அன்னைக்கே சொன்னேன் பாரு, விஜய்க்கு எதிராக ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணு சேர்க்கல முக்கியமான ஒரு ரஜினிகாந்துக்கு இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணு சேரலன்னு உடனே இப்ப அண்ணாமலையை வர வச்சுட்டு அண்ணாமலைக்கு ஆதரவு சொல்லிட்டாருன்னு ஒரு குரூப் கிளம்பும். இந்த மாதிரியான விஷயங்களை கூட தவிர்க்க விரும்புவார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருடைய நலம் வந்து தமிழ்நாட்டின் நலம், அதுல வந்து விருப்பம், அவருடைய விருப்பம் வந்து தமிழ்நாட்டின் நலம், அதுல எந்த குழப்பம் இல்லை. ஆனா கான்ட்ரவர்சிகளை சிக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. அதான் அவருடைய பேசிக்கலான கேரக்டர். கான்ட்ரவர்சிகளை சிக்கலாம்னு துணிஞ்சிருந்தாருன்னா அவர் எவ்வளவோ கான்ட்ரவர்சி வந்து எதிர்கொண்டிருப்பார். வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் அவரே சொன்னார்ல அன்னைக்கு பேட்டில சொன்னது போல அவர் வந்து ஆட்சியை பிடிக்கவும் செஞ்சிருப்பார். பட் வந்து அவருக்கு வந்து பதவியை விட ரொம்ப முக்கியம் சர்ச்சையற்று இருப்பது, சண்டை இல்லாம இருப்பது, சமாதானமா இருப்பது, எல்லோரும் நல்ல உறவும் நட்பும் பேணுவது அப்படிங்கிறது அவருடைய பேசிக்கான ஐடியா. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை தலைவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாருன்னா கட்டாயம் அதற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுவாரு, அன்பை பாராட்டுவாரு, குழப்பம் இல்ல. ஆன் ரெக்கார்டு கிடையாது, அது இப்ப இருக்காது. ஆன் ரெக்கார்டும் ஆன் ஏரும் ஒரு வாய்ஸ் கொடுப்பாருன்னா கேட்பீங்களா, அந்த வாய்ஸ் கொடுப்பாரான்னா அது வந்து போக போக தெரியும். திரு அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சியுடைய செயல்பாடை பொறுத்து, திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து தேர்தல் நேரத்தில் அது தலைவர் வந்து அந்நேரம் முடிவெடுப்பார். மாட்டார்னு சொல்லிட முடியாது. ஓகே, இதுல அண்ணாமலை அவர்களுடைய மூவ் என்ன, கட்சி என்னன்னு பார்க்கும்போது தமிழக பாஜக நிலை இனி என்ன, அது ஒரு கேள்வி வந்து இருக்கு. அதாவது பாஜக நேஷனல் லெவல்ல ஸ்ட்ராங், அவங்க ஏகப்பட்ட மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க, புதிதா வர முடியாதுன்னு நினைச்ச மாநிலங்கள் எல்லாம் பிடிச்சிருக்காங்கன்றத பாக்குறோம். மேற்கு வங்கத்துல அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அடுத்து தெலுங்கானாவை பிடிப்பாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கேரளால அதிக அளவுல இன்ரோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகால வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடித்தாலும் பிடிக்கலாம். ஆந்திரால கூட்டணி ஆட்சி இருக்கு. தமிழக பாஜகவின் நிலை என்ன ஆகும் இனி வரக்கூடிய காலம்? நீங்க 2036 அப்படின்ற வருஷத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, 2036 பாஜக ஆட்சி அப்படின்னு. இப்போ அந்த எஸ்டிமேட் அப்படியே இருக்கா? 36 பாஜக ஆட்சியா? அதாவது இப்பையில இருந்து நடந்தாலும் அதான் நடக்க போதா? இனி நடக்க இருப்பது என்ன? சனாதனமும் இந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338242442.
2036 பாஜக ஆட்சி அப்படிங்கிறத இனிமே சொல்ல முடியாது. அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் நடக்கிற வரைக்கும். ஏன்னா இப்ப நடந்திருக்கிறது வந்து ஒரு டெவலப்மெண்ட்ல மேஜர் பிரேக் த்ரூ. அது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா வந்து தலைகீழ் மாற்றம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு மாற்றம். ஏன்னா வந்து பாஜகவில் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திய தலைவராக திரு அண்ணாமலை இருந்தார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இப்ப அவர் இல்லாத பாஜக அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய சவால் தான், ஒரு செட்பேக் தான், டெம்பரவரி செட்பேக். பாஜகவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது வந்து RSS உடைய அரசியல் பிள்ளை. அதனால வந்து அவர்களுக்கு RSS இன்னைக்கு இந்தியாவில் பாஜக அவருடைய செயல்பாடு, RSS உடைய ஆளுமை இந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கிறதுக்கு பாஜக மன்னிக்கணும், RSS 100 ஆண்டுகள் காத்திருந்தது பாருங்க. மிகச்சரியா 100 ஆண்டு காத்திருப்பது இன்னைக்கு வந்து அவருடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய சபாநாயகர், இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுல 28 மாநிலங்கள், 22 மாநிலங்கள் அப்படின்னு போற இடங்க பூரா பாஜகவுடைய அவ்வளவு பெரிய வீச்சு வந்து இருந்ததுன்னா ரொம்ப நிதானமா செயல்பாட்டுடைய விஷயமா தான் பாக்குறோம். அண்ட் அதனால வந்து அவங்க பதட்டப்பட மாட்டாங்க. அதனால இது ஒரு டெம்பரரி செட்பேக் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா திரு அமித்ஷா அண்ட் திரு நரேந்திர மோடி டியோ வந்த பிறகு என்ன திரு அண்ணாமலை பேட்டன் தான். அதாவது டக்குன்னு வெளியில இருந்து ஒரு ஆளை வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி உள்ள இறக்க வேண்டியது, ஒரு பெரிய ஃபேஸ் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் உள்ள இறக்க வேண்டியது, கடக்கடக்கான ஒரு 10 வருஷத்துல ஆட்சி பிடிச்ச வேண்டியது. நம்ம ஏற்கனவே வந்து நிறைய கேப்சூல் எல்லாம் போட்டு நம்ம இருக்கோம். வெஸ்ட் பெங்கால்ல அது வந்து சுவேந்து அதிகாரியா இருக்கட்டும், அல்லது அஸ்ஸாம்ல வந்து ஹெமந்த பிஸ்வா சர்மாவா இருக்கட்டும், இது மாதிரி டக்குன்னு வெளியில இருந்து ஒரு ஹைஜாக் பண்ணி எடுத்து உள்ள போட்டு அவங்களுடைய தலைவராக்கி, அவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜக தலைவரோட பயங்கரமான இந்துத்துவ தலைவராக இருந்து அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டு அவங்க ஆட்சியை கொண்டு பாக்குறோம். அதே பேட்டர்ல தான் போலீஸ் ஆபீசரா வந்து பொலிட்டிக்கலா எந்த சம்பந்தமும் இல்லாம இருந்த ஒருத்தர் வந்து இங்க கொண்டு வந்து தமிழ்நாடு இறக்குமதி பண்ணி போயிருந்தாங்க. ஆல் வென்ட் வெல், எல்லாமே சரியா போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து இங்க கூட்டணி 2024 தேர்தல் மாதிரி பல விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய சிக்கலாகி இப்ப இன்னைக்கு வந்து இங்க நிக்கிது பாக்குறோம். அதனால பாஜகவுடைய தமிழ்நாட்டு பாஜகவுடைய நிலைமை அண்ணாமலை இல்லாமல் ஒரு பெரும் சவாலே, வித்தவுட் எனி டவுட். ஆனால் தற்காலிக சவாலே, அதே மறந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே பல முறை கூட அண்ணாமலை ஒரு முக்கியமான விதை, அண்ணாமலை போலவே இன்னும் 1000 விதைகள் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு வீரியமான இன்னொரு தலைவரை அடையாளம் கண்டு அந்த தலைவருக்கு அண்ணாமலை கேட்ட அல்லது அண்ணாமலைக்கு ஏற்கனவே கொடுத்த, அண்ணாமலை கேட்ட ஒரு பரிபூர்ண சுதந்திரம் அல்லது அண்ணாமலைக்கு கொடுத்திருந்த அந்த அளவுக்கான சுதந்திரமாக கொடுத்து அவங்க வாங்க ஆடலாம்னு சொன்னாங்கன்னா இந்த செட்பேக்கையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டு பாஜக. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த கருத்தை வந்து திருமாவளவர்களோட உறுதிப்படுத்தியிருந்தார். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து திரு விஜய் அவர்கள் வென்றோட நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஐடியாலஜிக்கலா there is no difference between ADMK and DMK and TVK, யாருமே கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே எல்லாருமே ஒரே பக்கம் தான் நிக்கிறாங்க. அப்ப எதிர் திசை அப்படின்னே ஒண்ணு இல்லாம இருக்குது. அப்ப அந்த எதிர் திசையில வந்து பாஜக டிராவல் பண்றதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து காத்திருக்குது. அந்த இடத்த கட்டாயமா அண்ணாமலை எடுக்க பார்ப்பாரு, பாஜக எடுத்து அண்ணாமலை எடுக்க பார்ப்பாரு. உங்களுக்கு நினைவுல இருக்கும், நரசிம்மராவ், ஜெயலலிதா இவங்க எல்லாம் இருந்த பீரியட்ல 96ல வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறி திரு மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த சில நாட்களே தேர்தல் சின்னத்தை பெற்றார், சைக்கிள் சின்னத்தை பெற்றார். ப. சிதம்பரம் உள்ளிட்ட பெருந்தலைவர் இருந்தாங்க. பெரிய அளவுல பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாங்க, பெரிய அளவு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரி அதிரி புதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஆட்சி அமைறதுக்கே, அதாவது அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வர்றதுக்கே ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தாருங்கிற பாக்குறோம். அந்த மாதிரி வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி வந்து பழைய மூப்பனார் ஆரம்பித்த தமிழ் மாநில காங்கிரஸ் போல பெரிய ஒரு வீரியத்தோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தமிழ்நாடு பாஜக அன்னைக்கு எப்படி காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய செட்பேக் சந்திச்சோ அது மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு செட்பேக் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வெறும் 5 MLA வச்சுக்கிட்டு 2 பேர் மந்திரியா வச்சுக்கிட்டு பாக்குறோம். அது மாதிரி வந்து அதை விட இன்னும் பெட்டரா பாஜகவால செயல்பட முடியும். ஏன்னா பாஜக வந்து ஐடியாலஜிக்கலான ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ அவங்க வந்து ஒரு பின்னடைவு சந்திச்சாலும் மீண்டும் அதற்கு உடனடியாக பாஜக செய்ய வேண்டியது, அண்ணாமலைக்கு குறையாத அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அதை லாங் டேர்மா உட்கார்ந்து பேசி ஒரு பைத்திருச்சலையோ போட்டியிலையோ பொறாமையிலையோ நீ இப்படி பண்றியா நான் இப்படி பண்ற மாதிரி இல்லாம ஆழமாக யோசிச்சு நிதானமாக தொலைநோக்கு பார்வையோட தியாகமும் துணிவும் தெளிவும் தைரியமும் அறிவும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட ஒரு இளைஞரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு கட்டாயமா அந்த சேலஞ்ச் அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும். பாப்போம் சார் என்ன நடக்குதுன்றது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குன்றத பார்க்கிறோம். நீங்க கடல் கடந்து இருந்தாலும் தொடர்ந்து இந்த விஷயத்துல நமக்காக தொடர்ந்து பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோட இருந்து பேசுறதுக்காக மிக்க நன்றி. நேர்களை இன்னொரு நேர்லையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.